ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 அப்பப்போ வானத்தில் ஒரு அரிய நிகழ்வு நடக்க இருப்பதாக அறிவியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அறிவியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டபடி இப்போ 2026 ஒரு சம்பவமானது அரங்கேற இருக்கு. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுடைய 3ஆம் நாள். ஸோ தமிழ் மாதம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 19ஆம் நாள். அன்னைக்கு கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் இந்த ஆண்டுடைய முழு சந்திர கிரகணமானது நடக்க இருக்கு. ஸோ அறிவியல் ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த கிரகணம் ஒரு ஆபத்தான நாளாக கருதப்படுது. ஸோ அந்த ஒரு நாள் தான் தற்போது வர இருக்கு. இந்த கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். அந்த பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு அவங்களுக்கு என்ன மாதிரி கிரகணத்தினால தாக்கம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சு பயன்பெறணும். அந்த வகையில் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு கிரகணத்துடைய பாதிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த சந்திர கிரகணம் நடக்கும்போது அதிலிருந்து பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் நம்மளை சேராமல் இருக்க கிரகணத்தின் போது சில விதிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணோம். அந்த விதிமுறைகள் என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணும், அதை ஃபாலோ பண்ணுறதுனால என்ன மாதிரி நமக்கு கஷ்டம் வராது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் சிம்மம் ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. முதல்ல நடக்கக்கூடிய இந்த கிரகணம் எந்த மாதிரி நடக்க போகுது அதை பற்றிய டீட்டெயிலை முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல கிரகணம் நடக்கிறதுடைய டீட்டெயிலை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்கிறத பார்க்கலாம். இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது வலுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரத்த நிலவு போல் நடக்க இருக்குது. அதுவும் வானத்தில். இந்த கிரகணத்தை ஆக்சுவலி இந்தியாவில் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். ஏன்னா இந்த கிரகணமானது இந்திய நேரப்படி மாலையில் நடக்கிறதுனால பார்க்கலாம். ஸோ எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவீங்க. இந்த ஆண்டின் முதல் முழு சந்திர கிரகணமானது வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி அன்னைக்கு வலுவாக நிகழ இருக்கு. அன்னைக்கு பூமி சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் பூமியின் நிழல் சந்திரனை மறைக்கும். அப்போ தான் இந்த சந்திர கிரகணமானது ஏற்பட இருக்கு. 850 ஆண்டுகளுக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை அதுவுமா இந்த கிரகணமானது நடக்க இருக்கு. அதுவும் அடர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். இதை இரத்த நிலவு பிளட் மூன் என்று அழைக்கப்படுது. கிட்டத்தட்ட இந்த முழு கிரகண நிலை சுமார் 58 நிமிடங்கள் நீடிக்கும். இது இந்திய நேரப்படி மாலை வேளையில் தான் நிகழ்கிறது. ஸோ இந்தியாவில் சந்திரன் உதித்ததுக்கு பிறகு கிரகணம் நடைபெறதுனால நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்தின் இறுதி நிலையை சூப்பராக காண முடியும். கரெக்டாக மாலை 4:58 மணிக்கு தொடங்கக்கூடிய நிழல் கிரகணமாக இருக்கக்கூடிய கிரகணம் முழு கிரகணத்தை தொட ஆரம்பிக்கும். மாலை 5:32க்கு முழு கிரகணத்துடைய உச்சிக்கு வரும். இரவு 7:53 மணிக்கு கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுவதுமாக கம்ப்ளீட்டாக முடிவுக்கு வந்துடும். அந்த டைமில் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் சந்திரன் உதயமாகுங்கிறதுனால இந்த நிகழ்வு கிழக்கு அடிவானத்துக்கு தாழ்வாக பல இடங்களில் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியாவில் வடகிழக்கு நாடுகளில், அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள திப்ருகார், திஸ்பூர், ஹல்ஹத்தி, அலாங், இட்டாநகர் இந்த மாதிரியான நகரங்களில் முழு கிரகணத்தையும் காண முடியும். ஏன்னா அங்கே மாலை 5:10 முதல் 5:25 மணிக்குள் சந்திரன் உதயமாகுங்கிறதுனால கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலையை அங்கு பகுதிகளில் தெளிவாக காணலாம். ஆக்சுவலி இந்த சூரிய கிரகணத்தை போலின்றி சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பானது. இதற்கு சிறப்பு கண்ணாடிகள் எதுவும் தேவையில்லை. ஸோ இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் இப்படி தான் இருக்க போகுது. ஆக்சுவலி இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ராசியில் நடைபெற போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நிகழ்கிறது. புராணங்கள் படி சந்திர கிரகணம் நடக்கும்போது ராகு கேது சந்திரனை விளங்கக்கூடிய காலமாக கருதப்படுது.
இது அறிவியல் ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி அசுப நிகழ்வாக கருதப்படுது. இந்நிலையில் எதிர்வரக்கூடிய இந்த சந்திர கிரகணம் அனைத்து ராசினர் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை கொண்டு வரும். அதில் சிம்மம் ராசினருக்குடைய வாழ்க்கையில் என்ன சவால்கள் நிறைந்த காலத்தை கொண்டு வரும் என்பதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சிம்மம் ராசிக்காரங்க இப்போ உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. இவ்வளோ நேரம் சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றி பார்த்துட்டோம். இப்போ தான் சந்திர கிரகணத்துடைய பலன்களை உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்ப்பீங்க. சிம்மம் ராசிக்காரங்க மகம், பூரம், உத்திரம், ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். வாங்க உங்களுக்கான பலன் பார்க்கலாம். துணிச்சலாக எதையும் செய்து வெற்றி பெறக்கூடிய சிம்ம ராசினர் இந்த கிரகணத்திலிருந்து வீண் அலைச்சல், காரிய தடை ஆகியவை அகலோ. சந்திரனால் தடை நீங்கி காரியங்கள் நடந்து முடியும். அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சி கைகூடும். தேவையான அளவுக்கு வசதிகள் உங்களுக்கு உண்டாகும். படவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சமூகத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை உயரும். அதோடு உடல் சோர்வும் மனக்குழப்பம் நீங்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கிறதுனால பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்கும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் கவனமாக எதையும் செய்வது நன்மை தரும். தேவையான பண உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியும். சக ஊழியர்களுடைய ஆதரவு இருக்கும். கண்டிப்பாக அதை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க. குடும்பத்தில் கூட கிரகணத்திலிருந்து மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி இருவரும் மனவிட்டு பேசுவது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது நன்மை தரும். குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டணும். உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. பெண்களுக்கு உடல் சோர்வு, திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். படவரவு திருப்தி தரும். அதோடு மதிப்பு மரியாதை இந்த கிரகணத்திலிருந்து கூடும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாகனங்களை உபயோகப்படுத்தும் போது இந்த கிரகணத்திலிருந்து கவனம் தேவை. பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையை கையாள்வது அவசியம். படவரவு அதிகரிக்கும். காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். அதை மட்டும் மாற்றிக்க பாருங்கள். அதுக்கப்புறமா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு காரிய அனுகூலமானது கிரகணத்திலிருந்து ஏற்படும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும். ஆனால் கவனமாக அதில் செயல்படுவது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எல்லா முயற்சிகளும் கிரகணத்திலிருந்து மேற்கொள்ளலாம். அதுவும் சக மாணவர்களுடைய ஆதரவு இருக்குது. அதனால் நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மேன்மை அடைய முடியும். ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ இந்த சந்திர கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகளை சொல்ல போகிறேன். கிரகண காலத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏடா கிரகண நேரத்தில் நிறைய ஒரு அலைகள் வரும். அது எல்லாமே நெகட்டிவ். அதை எல்லாமே சமாளிக்க கண்டிப்பாக நாம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். சரி வாங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது. அப்புறம் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு கிரகண நேரத்தில் வெளியே செல்லக்கூடாது. அதோடு கோயில்கள் அனைத்தும் நடை சாத்தப்பட்டிருக்குங்கிறதுனால கோவிலுக்கு அந்த நாளில் போகக்கூடாது. செய்து வைத்திருக்கக்கூடிய உணவுகளில் தர்பை புல்லுன்னு போட்டு வைக்கணும். ஏன்னா உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்க இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். கிரகணத்தின் போது நவக்கிரக துதியை பாராயணம் செய்யணும். அதுபோல் சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யணும். அப்படி இல்லைனா ஒளிபரப்பு செய்து கேட்க செய்யணும். கிரகணம் முழுவதும் முடிந்ததுக்கு அப்புறம் குளித்து விட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்ளணும். ஆலய தரிசனம் செய்து தீபமேற்றி வழிபட்டால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். கிரகணம் முடிந்ததும் நீங்கள் தர்ப்பண கூட பித்திருக்களுக்கு செய்யலாம். ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு தர்ப்பணம் செய்த பிறகு தான் உணவே உட்கொள்ள வேண்டும். சந்திர கிரகண காலத்தில் இதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ண முடியலனா வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறைப்பாடுகளை பாராயணம் செய்யலாம், ஒளிபரப்பு செய்யலாம். அதெல்லாம் செய்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும்.
கிரகணம் முடிந்து வீட்டிலேயே வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும். ஏன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுங்கிறதுனால கிரகண தோஷமானது ஏற்படும். அதிலிருந்து தப்பிப்பதற்காக தான் இந்த விஷயங்களை செய்யணும் என்பது சொல்லப்படுது. அதனால தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதற்கேற்ப பயன்பெறுங்க. இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.